சேயோன் வந்து ரெடி ஆகிட்டு வாசலில் நின்றுட்டு அவங்க அப்பாவை சீக்கிரம் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான். எப்போவுமே இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கானே, வெளியே தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங் போல் அவனை மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் மாலில் பெருசாக எதுவும் இருக்காது, சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சோம். பட் அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அன்னைக்கு இருந்துச்சு. அது அடுத்த மினி விலாகில் நான் சொல்கிறேன். பைக் பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னா ஸ்பார் மார்க்கெட் இருக்கும். அங்கே வந்து எனக்கு ஹஸ்பண்ட் பேக் வாங்கி தரேன்னாரு, அதனால தான் அதுக்குள்ளே வந்தோம். பட் ஆனால் இதுக்குள்ளே வரும்போதே எனக்கு பயமாக இருக்கும், ஏன்னா செலவாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்கு தேவையான அத்தனையும் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு, செப்பல், அது இதுன்ட்டு எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, கேக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். நம்மளே வாங்கக்கூடாதுன்னு நினச்சா கூட இவங்க ஆஃபர் அது இதுன்னு போட்டு நம்மளை வந்து வாங்க வச்சுருவாங்க. பட் அன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எதுக்கு போனோமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த அயன் பண்ணுற மிஷின் வந்து பார்த்துட்டு இருந்தார். இது போல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பேக் மட்டும் இது ரெண்டில் ஒன்று நான் செலக்ட் பண்ணேன். என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.